ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லாலா வீட்டு சமையல். இன்றைக்கி ரெசிபி வெஜ் கபாப், அதாவது சேப்பங்கிழங்கு கபாப் ஸ்டைலில் செஞ்சுருக்கேங்க. ஒன்றும் இல்லை, இதில் வந்து மசாலா ஆட் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணுவாங்க. வேறு ஒன்றும் இல்லை, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 kg சேப்பங்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துங்க. ஸ்டிக்கு வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சிங்க. இப்போது சேப்பங்கிழங்கை நம்ம வேக வச்சிடலாம். தண்ணி அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கல் உப்பு ஆட் பண்ணுங்கள். ஒரு 3 விசில் போதும். ஒரு பவுலில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1½ டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், தேவையான அளவு சால்ட்டு, ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவு 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து செமி சாலிடாக இருக்கணும். அதாவது தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல். பாருங்கள் எப்படின்னு காண்பிக்கிறேன். இந்த மாதிரியான அப்போ தான் நல்லா ஒட்டும். அதில் ரஸ்க்கு ஒரு பேக்கெட் எடுத்துக்கிறேங்க. இது வந்து மேலே தூவத்துக்கு தான். மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சிருங்க. நான் கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டேன். பாருங்கள், கிழங்கு வந்து நல்லா வெந்திருக்கணும். அதாவது ரொம்பவும் வேகக்கூடாது, வேகாமலும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கரெக்டாக எடுத்துங்க. 3 விசில் போட்டிங்கன்னா போதும். இப்போது கையில் நம்ம ஆட் பண்ண முடியாது, ஏன்னா கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்கிறதுனால கையில் எடுத்து நீங்கள் பண்ண முடியாது. அதனால் ஸ்பூனில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து மசாலாவில் காரம் கொஞ்சம் நிறையா இருக்கணுங்க. காரமும் உப்பும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த கிழங்கு நல்லா வெந்திருக்கும். அது மேலே இருக்குது அந்த கிறிஸ்பினஸ் வந்து கடைசி வரையும் இருக்கணும். மசாலா கடைசி வரையும் இருக்கணும் நான் சாப்பிடும்போது. அதனால் மிளகாய்த்தூள் உப்பும் கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. உரைக்கிற மாதிரி இருக்கணும் நிறையானா. இந்த மாதிரி ஸ்டிக்கில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்று ஒன்றா இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டிக்கு இல்லைன்னா நீங்கள் ஒரு பேனில் நிறையா எண்ணெய் ஆட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வீடியோக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கு ஒரு கிரில் பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ணுறேன் இதை. இப்போது அது மேலே வந்து அந்த ரஸ்க்கு தூளை நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தூவி விடுங்க. இப்போ ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எல்லா பக்கமும் திருப்பி விடணும். ஆயில் மேலே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா ஒரு ப்ரஷ்ஷில் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிலை வந்து மேலே அப்ளை பண்ணி விடுங்க. இது நல்லா வேகணுன்ற அவசியம் இல்லைங்க. மேலே இருக்கிற மசாலா நல்லா ஃப்ரை ஆகி கிறிஸ்பியாகணும். அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தவுடனே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வெஜ் கபாப் ரெடி. நல்ல கலர் வந்துடுச்சு. எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் வந்து கருவேப்பிலை வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்சுக்கேன், ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, வெஜ் கபாப் ரெடிங்க. இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.